இப்போ சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால 11வது வீடு வந்து லாபஸ்தானம். ஸோ நீங்கள் எங்கேயாவது சீட்டு போட்டிருக்கேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்கேன், ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குனாவே எடுத்துருங்க. ஏன்னா சனி பகவான் மட்டும் பார்க்க போகிறாருன்னா அதை உருட்டி பரட்டி எடுத்துருவார். அதனால் பணம் நஷ்டமாகிறதுக்கு முன்னாடி இப்போவே எடுத்துறது நல்லது. எல்லாத்தையுமே எடுக்க முடியாதுங்க, அது என் மெயின் பிஸ்னஸ் தான். எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை எடுத்து சேஃப்டியாக வைங்க. ஸோ தட் உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். 12ஆம் வீடு மகரம். இது ஒரு நல்ல விஷயம். குரு 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு அக்டோபர் 17க்கு அப்புறம். அப்போது உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமலாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டீங்க, தூக்கம் நல்லா வரும். வெளிநாடுக்கு நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ண வெளிநாடுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கோவிலுங்களுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலியோடு போயிட்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கோவில் நிறைய போங்க, உங்களுக்கு மன அமைதி ஜாஸ்தியாக வரும். ஒரு மன அமைதி வர்றதுக்கான ஒரு நல்ல டைம் அக்டோபர் 17க்கு அப்புறம்.